ஸோ இந்த வீடியோவில் நான் நினைப்பேன் ரெஃபரன்ஸ் கோட்டை வச்சு எப்படி கொமர்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களோட நேம், லாஸ்ட் நேம் வந்து உங்களோட அப்பாவோட பேர், அடுத்து பர்த் ஆஃப் டேட்டை கொடுங்க, மற்றது எந்த கண்ட்ரி, நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த், மற்றது எந்த நேஷனாலிட்டி எல்லாத்தையும் கொடுங்க, மற்ற அந்த ப்ரொமோ கோட்டையும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபரண்ட் ஆகும் அண்ட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. கட்டாயம் வந்து உங்களோட ஜெர்மன் அட்ரஸ், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அட்ரஸை வந்து அதில் என்டர் பண்ணணும். ஸோ எந்த சிட்டின போஸ்டல் கோட், ஸோ கூகுளில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாட்டி போஸ்டல் கோட். இப்போ இன்கேஸ் கிளே வேண்டாம், இதுதான் போஸ்டல் கோட். அண்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேம், மற்றது நம்பர், மற்றது எப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. மற்றது வந்து என்னென்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை. லைக் ஸ்ரீலங்கா வந்து நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு டேக்ஸும் இல்லை தானே. ஸோ அதை கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் கொடுக்கலாம். அடுத்து வந்து பெருஃப்னா வந்து நீங்கள் என்ன வேலையண்டு, ஸோ கூட பேர் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டே சொல்லி அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். யா ஸோ அதுக்கு பிறகு ஃபர்தர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் வந்து இமெயில் அட்ரஸை கேட்கும். ஸோ கட்டாயம் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க, ஆக்டிவாக இருக்கிற ஃபோன் நம்பர், அண்ட் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ரெக்வஸ்ட் ஃபார் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு ஃபர்தர் கொடுத்தீங்கன்னா ஓகே. தென் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமில் கொடுங்க அண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் இல்லாத இன்கம்மை பற்றி கேட்டிருக்கேன். ஸோ நார்மலாக பிளாக் டோக்கன் வச்சுருந்தா உங்களுக்கு நார்மலாக ஒரு 1000 யூரோ வரும். ஸோ அதை கொடுங்க. மற்றது உங்களோட காசு வந்து எவ்வளோ செலவழியும், நார்மலாக ஒரு 600 யூரோலேருந்து 800 யூரோக்குள்ள மட்டும் கூட ரூம் ரெண்டு அதுகளுக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்கு இப்படி கொடுக்கலாம். அப்ரோட்டுக்கு நீங்கள் காசு அனுப்பினா கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபர்தர் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்தது வந்து என்ன, மாஸ்டர் கார்டு தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் காசு அனுப்ப போகிறீங்க வெளிநாட்டுக்கு, இல்லாட்டி ஷாப்பிங் பண்ண போகிறீங்க ஆன்லைனண்டா, நீங்கள் இது கொடுக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு 3 வந்து ஒவ்வொரு மாதம் வட்டி வேணும். ஸோ அதை நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுருங்க. வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லை ஃபர்தர் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க டிரெக்ட் டிப்போ அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்படி உங்களுக்கு அது தேவையில்லாட்டி நீங்கள் வந்து எஸ் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஃபர்தர்லேயே கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அண்ட் வந்து நீங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று அக்கௌண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, பட் ரொம்ப 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 குறைவான இன்ட்ரெஸ்ட் ஜெர்மனில் தராங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் எடுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து எல்லாமே வந்து உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் டிக் மார்க் கொடுக்கணும். அதை கீழே போக மாட்டோம், எல்லாத்தையும் டிக்கு. அதுக்கு பிறகு கீழே போய் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில் டெலிஃபோனில் இமெயிலாகவே ரிப்ளை பண்ணணும் அப்படி கொடுங்க. கொடுத்துட்டு ஃபர்தர்னு கொடுங்க. தென் ஃபைனலி வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ண கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேயான. ஸோ டபுள் செக் ஒர்க்காக திருப்பி பாருங்க. எல்லாமே அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதில் போய் சேஞ்ச் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டு மாற்றலாம். ஸோ ரிலீஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து அவங்களோட ஐபிஎன் நம்பர், ஸோ பேங்க் ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்களா. ஓகே, பாய்.